இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி, இங்க பாத்தியா? அட என்ன நீ புது துணியா இருக்கு? எப்ப வாங்குனீங்க? சாருக்கா? ஷோ நான் வாங்கல, அண்ணன் தனாவுக்காக வாங்கி வச்சிருக்காரு. தனாவுக்கா? இத பார்த்து உள்ள அவர் வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. இது மட்டும் தனா கைக்கு போகவே கூடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கதிரோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவா. யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு போனால அப்படியே போகட்டும். இதுதான் விஷயமா? சரிங்க நீ இப்ப இந்த Dress என்ன பண்ண போறீங்க? பேசாம வெளியே கொண்டு போய் கொளுத்திடலாமா? யாருங்க? யாரு? பத்மாவா? இருங்க, பத்மா. ஷோ இவர் வேற, இவருக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி சரி வா. பத்மா உன்னதாண்டி. வா பார்வதி. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, வெளியே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உன் பேரை சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஏன் பேரையா? யாரு? ஏய், யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? போய் பார்த்தா தானே தெரியும். என்ன? சரி வா போய் பாப்போம். அம்மா, இந்தாம்மா, இத புடி. என்ன மாமா? என்ன மாமா, புதுசா Dress எல்லாம் வாங்கிருக்கீங்க? உனக்கு இல்லம்மா, தனாவுக்கு பிறந்த நாளுக்காக எடுத்தது. தனாவுக்காக வாங்குனீங்களா? ஐயோ, நான் வாங்கலம்மா, ரகுராம் மச்சான் வாங்கியிருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, வாங்கி பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பத்மா இருக்காளே, இத தெரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்து கொளுத்தி போட பார்த்தா, நான் விடுவனா? நான் நைஸா அவளுக்கு தெரியாம இதை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க மாமா. சரிம்மா, இத கொண்டு போய் தனா கிட்ட கொடுத்துரு. அப்பதான் அவ மனசு சந்தோஷப்படும். இல்ல மாமா, இதை எப்படியாவது பெரியப்பா கையாலேயே கொடுக்க வைக்கணும். அது எப்படிமா முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவருக்கு என்ன ஆச்சுன்னே வேலையா போச்சு. யாருமே வா பார்வதி, யாரையுமே காணோம். இந்த மனுஷனுக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி நீ போய் அந்த துணியை எடுப்போம். ஐயோ அண்ணி, இங்க இருந்து துணியை காணோம். என்ன சொல்ற? இங்க தானே வச்சுட்டு போனோம். ஐயோ, நீங்களே வேணா போய் பாருங்க. ஷோ, வெச்சது எங்க போயிருக்கோம்? ஐயோ, இது கண்டிப்பா என் புருஷனோட வேலையா தான் இருக்கும். அதுக்கு தான் நம்மள வெளியில அனுப்பிட்டு உள்ள வந்து எடுத்திருக்காரு. ஐயோ, அப்படின்னா அண்ணா தனா கிட்ட கொடுத்துருவாரு போல இருக்கே. ஷோ, இவரை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, தனாவுக்காக பெரியப்பா ஒரு சுடிதார் வாங்கி வச்சிருக்காரு. என் எல்லா பர்த்டேக்கும் அப்பா தான் எனக்கு Dress எடுத்து கொடுப்பாரு. இந்த தடவையும் அவர் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அதை யாருக்கும் தெரியாம வச்சிருக்காரு. அதையும் இன்னைக்கு அவர் கையால உனக்கு கொடுக்கற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். வா, நீ பல பிளான் பண்ணிருக்க போலயே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெரியப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் வரேன். தனா, என்னாச்சு? அப்பா இப்ப கூட எனக்காக Dress எடுத்து வச்சிருக்காருல. அவருக்கு மேல இருக்கிற பாசம் இன்னும் போகல தனா. சீக்கிரமே அவர் நம்மளை ஏத்துப்பார். சரி வா. என்னம்மா தலையில முக்காடு போட்டிருக்க? ஏம்பா, அது ஏதோ வடநாட்டு பொண்ணு போல. அது அவங்க ஊர் பழக்கமா இருக்கும். ஓ, ஊர் பழக்கமா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம தனாவா? ஏய், அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. மச்சான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காளா? ஆமா மாமா. ஆ, இத பாத்தீங்களா?
இது நீங்க என்கிட்ட கொடுத்த Dress பெரியப்பா தனாவுக்காக வாங்கினது. இது அவர் கையாலேயே நாம தனாவுக்கு கொடுக்க வைக்கணும். இப்ப புரிஞ்சிருச்சு மருமகளே. அப்ப எல்லாமே ஒரு பிளான் தான் இல்ல? ம், இப்ப என்ன, மச்சான் கையால இத தனாவுக்கு கொடுக்க வைக்கணும், அவ்வளவுதானே? குடுமா, நான் பாத்துக்கிறேன். குடு. ஒரு நிமிஷம். பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டியா? ம், ஆமா மாமா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன, நீ சரி. தைரியமா இரு. நான் போய் கொடுத்துட்டு வர்றேன். ஆ, நல்லா இரு, நல்லா இரு. நீண்ட ஆயுளோட நல்லா இரு. மச்சான், என்ன மச்சான்? ஒண்ணு இல்ல. என் பொண்ணு கோவிலுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அப்படிங்களா மச்சான்? நீங்க தனவை பாத்தீங்களா? அவ முகத்தை பார்க்கல. ஆனா என் பொண்ணு என் பக்கத்துல இருந்தா எனக்கு தெரியாதா? அவ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்போ அவ கண்ணீர் என் கால்ல விழுந்தது. பிறந்த நாள் அதுவுமா? என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுவா. இப்போ இப்ப எனக்கும் அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா அது முடியாம போச்சு பாத்தீங்களா? அவளுக்காக எவ்வளவோ செய்யணும், அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா ஆனா அவ கூட்டத்தோட கூட்டமா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா?